பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني. சதகல்லாஹு மௌலானல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் பிறளாமல் ஏற்று வாழ்ந்திட்ட சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இந்த மீலாதுன் நபி விழாவில் பங்கெடுத்திருக்கும் நம் யாவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஈரோடு மாவட்ட முஸ்லிம் அசோசியேஷன் நடத்தக்கூடிய மீலாதுன் நபி விழா மற்றும் சமய நல்லிணக்க பொதுக்கூட்டம், இந்த சிறப்பான விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பேச வருகை தந்திருக்கிற, அத்தோடு மேடையில் வீற்றிருக்கிற சமூகத்தின் முன்னோடிகளே, வருகை தந்திருக்கிற கண்ணியம் நிறைந்த ஜமாத்தினர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயும் உலகம் முழுவதும் போற்றப்படுகிற, அதே சமயத்தில் அவர்களது வாழ்க்கை பின்பற்றப்படுகிற ஒரு மிகச்சிறந்த தலைவராக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். இந்த உலக அழிவு நாள் வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தின் முன்னோடி, முஸ்லிம் சமூகம் பின்பற்றக்கூடிய அந்த சுன்னத், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, அதை பின்பற்றினால் மட்டுமே நம்முடைய ஈருலக வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுபோல மீலாது விழாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வியல் குறித்து தொடர்ந்து பேசப்படுகிற செய்திகளை காதோடு விட்டு விடாமல், நம் செவியோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் 2 செய்திகளை மட்டும் எனது தலைமை உரையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் நபியை எந்த அளவிற்கு நேசித்தார்கள். ஹதீஸ் குறிப்பிலே வருகிறது, ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது, தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, நபியுடைய தாடியின் மீது ஒரு சிறு இறகு ஒன்று விழுந்தது. ஃபஸகதத் அலா லிஹ்யதிஹி ரீஷத்துன். நபியுடைய தாடியின் மீது ஒரு சிறு இறகு, பறவையின் இறக்கை ஒன்று விழுந்தது. இதை பார்த்த ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபபதர இலைஹி, வேகமாக சென்று அதை கையிலே எடுத்தார்கள். காரணம், நபிக்கு அந்த இறகின் மூலம் கூட எந்த தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று கண் இமை பாதுகாப்பது போல, கண்களை இமை பாதுகாப்பது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பாதுகாத்திருக்கிறார்கள், அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய தாடியின் மீது, தன்னுடைய அந்த ரோமத்தின் மீது, மேனியின் மீது ஒரு இறகு விழுகுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நஸஅல்லாஹு அன்க மா தக்ரஹு. என் விஷயத்தில் எது ஏற்பட்டு விடக்கூடாது என்று நீ அஞ்சுகிறாயோ அது ஏற்படாமல், அந்த பயம் உனக்கு இல்லாமல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, உன் உள்ளத்தில் இருந்து அந்த பயத்தை அல்லாஹ் நீக்குவானாக என்று துஆ செய்ததாக சின்ன ஹதீஸ் குறிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவிற்கு இந்த உம்மத் சஹாபாக்கள் நேசித்திருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு நபியுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிற பொழுது இப்படி சொல்லுவார்களாம், இக்ஷிஃப் லீ அன் பதனி, உங்கள் வயிற்றை நீங்கள் திறந்து காண்பியுங்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்கள் வயிற்றை நீங்கள் திறந்து காண்பியுங்கள். காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய வயிற்று பகுதியில் முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். நபி அவர்கள் காலம் கடந்து விட்டாலும் நபி அவர்கள் செய்த செயலை நானும் செய்ய இப்பொழுது விளைகிறேன், ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர்கள் வயிற்று பகுதியை திறந்தார்கள். இவர்கள் முத்தமிட்டதாக சின்ன ஹதீஸ் குறிப்பு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, நபி செய்த செயலை செய்வதற்கு சஹாபா பெருமக்கள் அந்த அளவிற்கு ஆர்வமாக செயல்பட்டிருக்கிறார்கள். நபியின் சொல்லும் செயலுமே தங்கள் வாழ்வியலாக இருந்திருக்கிறது. கடைசி வரைக்கும் சஹாபாக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இது போன்ற மீலாது விழாக்கள் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம், நபியின் சுன்னத்தை, நபியின் வாழ்வியலை இந்த உம்மத் கையில் எடுக்க வேண்டும். சுன்னத்திலிருந்து, பெருமானாருடைய வாழ்வியலிருந்து நாம் தூரமாக விலகி சென்றால் இறைவனின் அருளுக்கு நாம் அருகதையற்றவர்களாக ஆக வேண்டிய ஒரு இளநிலை ஏற்படும். சஹாபாக்களை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறார்கள், ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை நான் பார்த்தேன். அவங்க 3 மடக்குல தண்ணி குடிப்பாங்க. 3 மடக்குல தண்ணி குடிப்பாங்க. சொல்லுவார்கள், இன்னஹு அர்வா வ அப்ரஉ வ அம்ரஉ. 3 வார்த்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திரத்துல தண்ணி குடிக்கும் பொழுது 3 தடவை மூச்சுல தண்ணி குடிப்பாங்க. ஒரே முடக்குல குடிக்க மாட்டாங்க. 3 தடவை குடிக்க சொன்னதற்கு காரணம் என்ன? முதல் வார்த்தை இன்னஹு அர்வா, இது தாகத்தை தணிக்க கூடியதாகும். 3 தடவை நீங்க குடிச்சீங்கன்னா தாகம் தணியும். எவ்வளவு தாகமாக இருந்தாலும் நிறுத்தி நிறுத்தி நீங்கள் 3 முறை குடிக்கிற பொழுது அது அக்ஸரு ரையன், உங்கள் தாகத்தை தணிக்க கூடியதாக இருக்கும். இரண்டாவது வ அபரஉ, இது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரே மடக்குல குடிச்சா தாகமாக இருக்கிற பொழுது தண்ணீர் தேவை என்கிற பொழுது தண்ணியை நிறைய குடிச்சா அதனால உடல் வயிற்றிலே சில நோய்கள் ஏற்படும். அந்த நோய் ஏற்படாமல் உங்கள் உடல் நலனுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டுமையானால் இந்த 3 மடக்குல நீங்க குடிங்க. இது 2வது விஷயம். 3வது வ அம்ரஉ, இது உங்களுடைய வயிற்றை செரிக்க செய்யக்கூடியதாகும். இந்த செய்தியை சொன்னாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபஅன அத்தனஃபஸு ஃபி ஷராபி ஸலாஸன், எப்ப தண்ணி குடிச்சாலும் நான் 3 முடக்குல தண்ணி குடிப்பேன்னு சொல்லி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே சங்கையான பெரியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள், செயல்கள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்தினர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய வாழ்வியல் அனைத்துமே இந்த சமூகத்திற்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த மீலாது விழாக்களில் தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நடைபெறுகிற இந்த மீலாது விழாவை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. பேசப்படுகிற பேச்சுக்களையும் புகழ்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சேர்ப்பிப்பானாக. அவர்களுடைய உம்மத்தாக பிறக்கின்ற உயர்ந்த பாக்கியம் பெற்ற நாம் நம் கடைசி மூச்சு வரைக்கும் பெருமானாருடைய வாழ்வியலை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிப்போமாக. வல்லோன் அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தலைமையாற்றிய கண்ணியத்திற்குரிய மௌலானா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய செயலாளர் எம் ஃபர்ஹான் அகமது அவர்களை வரவேற்புரையாற்றிட அன்போடு அழைக்கின்றேன்.